ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பழைய இரும்பு கடையில் 2 ஆம்ப்ளிஃபையர் வாங்கியிருக்கேன். ஒன்று சின்ன சைஸு, இன்னொன்று கொஞ்சம் பெருசு, காருக்கு யூஸ் பண்ணக்கூடியது. ஸோ அந்த ஆம்ப்ளிஃபையரில் நம்மளுக்கு என்னென்ன கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ரெடி பண்ண முடிஞ்சால் ரெடி பண்ணுவோம், இல்லைனா அதில் இருக்க ஸ்பேர்ஸ் நம்மளுக்கு எது தேவை இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆம்ப்ளிஃபையர் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நார்மல் பாஸ் ட்ரிபிள் வால்யூம் இருக்குது, ரொம்ப சின்ன சைஸு. ஆன்லைனில் அதோட ப்ரைஸ் 750 ரூபா தான் வரும். ஓகே, நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலில் ரீஸ்டோரிங் வீடியோ போடுவோம். அது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ் எங்கே விலை கம்மியாக இருக்கோ அது சம்மந்தப்பட்ட வீடியோ போடுவோம். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி எடுத்த 2 ஆம்ப்ளிஃபையர் இதுதான். ஒன்று பேசிக், ரெண்டுமே காருக்கு யூஸ் பண்ணுறது தான். ஓகேங்க, 12 வோல்ட் டிசியில் சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம ரெடி பண்ண முடியுமா அப்படின்ட்டு கண்டிப்பாக பார்க்க போகிறோம். ஸோ கிவ்அவே அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம் மே 1 கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது எங்கிட்ட ஆம்ப்ளிஃபையர் வந்து புதுசாக எதுவும் இல்லை, பழைய ஆம்ப்ளிஃபையர் இருக்குது, ப்ளஸ் போர்டு இருக்குது. போர்டுனா எப்படின்னா பாஸ் ட்ரிபிள் டியூவல் சப்ளை போர்டு அந்த மாதிரி போர்ட்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு போர்டாக வேணும் அப்படின்னாக்கா கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை ஆம்ப்ளிஃபையராக வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த ஆம்ப்ளிஃபையரில் பார்த்தீங்கன்னாக்கா உள்ளார வந்து ஒரு கட் போர்ட் 4440 ஐசி டியூவல் ஐசி உள்ளது, ஒரு கட் போர்ட் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒயர் ப்ளஸ் ஒயர் வந்து கட்டாக இருக்குது. ஸோ எங்கே வருதுன்னு தெரியல. ஸோ ப்ளஸ் ஒயர் வந்து கட்டாக இருக்குது. ஒரு வேளை சுவிட்சுக்கு வரதா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம அடுத்தபடி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, நம்ம அந்த லைன் எங்கெங்கே ஃபால்ட்டாக இருக்குது அதை செக் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் அந்த யூஎஸ்பி போர்டு வந்து ரொம்ப லூஸாக இருந்தது, அதை வந்து டைட் பண்ணிக்கிறேன். ஸோ போர்ட்லேருந்து ஒரு ரெட் ஒயர் வந்து சும்மா ஒரு ஒண்டர் டேப் போட்டு ஒட்டி வச்சுருக்காங்க. அது எதுக்காக ஒட்டியிருக்காங்கன்னு தெரில. அது பாடியில் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கோசரம் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஹம்மிங் வராமல் இருக்கிறதுக்கு கிரவுண்டிங்காக கொடுத்துருப்பாங்க. இந்த போர்டில் வந்து பச்சை ஒயர் வந்து சுவிட்சுக்கு கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம டேரெக்டாக ப்ளஸ்ஸை தூக்கி அந்த சுவிட்சில் வந்து கொடுக்கணும். அதை பாசிட்டிவ் வோல்டேஜ் வந்து சுவிட்சுக்கு கொடுத்து சுவிட்சிலேருந்து அந்த க்ரீன் ஒயர் வந்து போர்டுக்கு வர மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் மெயினாக நான் கண்டுபிடிச்சது இப்போ வரைக்கும். ஏன்னா அது எங்கே டேரெக்டாக நம்ம கொடுக்க முடியாது போர்டில். ஸோ அதுக்காக நான் வந்து இதை வந்து கட் பண்ணி இப்போ சால்டிங் அடிக்க போகிறேன். ஸோ சால்டிங் ஒர்க் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து 12 வோல்ட் எஸ்எம்பிஎஸ் இருக்குது, 12 வோல்ட் 5 ஆம்ப் எஸ்எம்பிஎஸ் இருக்குது. அதில் நம்ம டேரெக்டாக கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணோன்னே நம்மளுக்கு வந்து டிஸ்பிளேயும் வந்துடுச்சு. ஆனால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தீஞ்ச ஸ்மெல் கிடச்சிது. எதனால் அந்த ஸ்மெல் வந்துச்சுன்னு தெரில. ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணி எந்த ஒரு நாய்ஸும் வரல, அப்படியே லோவாக தான் இருந்தது. ஆனால் தீஞ்ச ஸ்மெல் வந்துச்சு. நான் உடனே என்ன பண்ணேன் அப்படின்னாக்கா சுவிட்ச் ஆஃப் பண்ணேன். எந்த சவுண்டுமே வராமல் அந்த ஐசி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பழுத்து போச்சு, கையை வைக்கவே முடியல. ரொம்ப ஹீட் ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப ஹீட் ஆகுதுன்னா கண்டிப்பாக வந்து ஐசி வந்து டேமேஜ் ஆனால் மட்டுமே தான் அந்த பிரச்சனை வரும். ஸோ ஸ்பீக்கர் டெர்மினலில் கனெக்ட் பண்ணி பார்த்தாலும் எந்த ஒரு நாய்ஸும் வரல. அப்போ வந்து ஃபுல்லாக போயிடுச்சுன்னு தான் அர்த்தம். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதில் என்ன தேரும், நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். அடிச்சாட்டியா நம்பர் 1 க்ளோஸ்அப்பில் காட்டு அந்த மூஞ்சி எப்படி இருக்குது. கேபினெட்லேருந்து போர்டை கட்டியாச்சு. அந்த போர்டு உடஞ்சி தான் இருக்குது, பட் எதுக்காக உடச்சிருக்காங்கன்னு தெரியல. இப்போ கேபினெட்டில் ஃபிக்ஸ் ஆகாமல் இருக்கிறனால உடச்சிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வால்யூம் கண்ட்ரோல் எல்லாமே இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணலாம். இந்த ஆம்ப்ளிஃபையரில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு MP3 மாடியூல் இது வந்து நல்லா தான் இருக்குது. இந்த மேல் கேஸ் மட்டுமே தனியாக கிடைக்குது, 10 ரூபா 5 ரூபா தான் கிடைக்குது. அதை மாற்றிக்கலாம். அது மட்டும் இன்னும் கெப்பாசிட்டர் 2200 EF 25 வோல்ட்டு. அப்புறம் வால்யூம் கண்ட்ரோல் B100K வால்யூம் கண்ட்ரோல் எல்லாமே நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது நம்மளுக்கு கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் வால்யூம் நாப். ஸோ வால்யூம் நாபு இது இல்லாமல் எனக்கு வந்து வோல்டேஜ் ரெகுலேட்டர் ஒன்று இருந்தது, அதுவும் நல்லா தான் இருக்குது. ஸோ அது வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது, எல்லாமே அது யூஸ்ஃபுல் தான். என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டுமே சேர்த்து 75 ரூபாய்க்கு வாங்கினேன். ஆனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட்னு பார்க்கல. அது ஒரு அந்த யூஎஸ்பி போர்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 50 ரூபான்னு வச்சுக்கலாம். பேசிக்காக 50 ரூபா, ஒரு 40 ரூபா வச்சுக்கோம் இப்போ செகண்ட் ஹேண்டு, இல்லை 30 ரூபான்னு வச்சுக்கலாம். அதே போல் இந்த பொட்டென்டோமீட்டர் 10 ரூபா. ஓகே, நல்ல கண்டிஷனில் இருக்குது. ஓகேங்களா, அது ஒரு 30 60. கெப்பாசிட்டர் ஒரு 20 ரூபா 80 ரூபா. இந்த நாபெலாம் ஒரு 5 ரூபா வச்சுனா கூட, புதுசு வாங்கினா 15 ரூபா, பட் செகண்ட் ஹேண்ட் ஒரு 5 ரூபா வச்சா கூட ஆல்மோஸ்ட் ஒரு 80 ரூபா கிட்ட வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட்டு. ஸோ நல்லா தான் இருக்குது. இந்த கேஸ் கூட நம்ம தான் சொன்ன மாதிரி மாற்றிக்கலாம், பிரச்சனை கிடையாது. வந்து வெளியில் கிடைக்குது, இல்லை நம்மளே வந்து வேறு ஏதாவது செட்டில் ஆக்ரிலிக் பண்ணக்கெலாம் யூஸ் பண்ணுறோன்னா அந்த கேஸ் இருந்துச்சுன்னா அது டேரெக்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஆம்ப்ளிஃபையர் நம்ம பார்க்கலாம். அதில் என்ன கிடைக்கும், ஒர்க் ஆகுமா ஆகாதான்னு பார்க்கலாம். இந்த கேபினெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா மேலே இருக்க பேனல் நல்லா இருந்தது. அந்த ஃப்ரண்ட்டு பேனல் வந்து ரொம்ப டேமேஜ் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஒயர் வந்து ஒரு சில ஒயர் காணும், கட்டாய் கிடந்தது. என்னாச்சுன்னு தெரில. ஒரு வேளை கையிலங்கடை போடக்குள்ளார இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு தெரில. சைடில் ஸ்க்ரூஸ் கூட பாருங்களேன், உங்களுக்கு வந்து உடஞ்சி தான் இருக்குது, சும்மா ஒரு ஸ்க்ரூவில் தான் நிற்குது. ஸோ அதனால் வந்து இது நம்ம எப்படின்னு பார்க்கலாம், தீருமா தேராதா அப்படின்ட்டு.
ஃப்ரண்ட் பேனல் கழட்டிட்டோம். ஆனால் போர்டு வந்து எடுக்க முடியல. ஏன்னா போர்டை வந்து உள்ளே வந்து ஸ்க்ரூ பண்ணியிருக்காங்க. ஸோ ஏன்னா ஆல்ரெடி எடுத்து பார்த்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக கூட அவங்க டைட் பண்ணல, அந்த ஸ்க்ரூ கடன்னு ஆடிட்டே தான் இருந்தது. ஸோ எடுத்து பார்த்துருக்காங்க, ரெடி பண்ண முடியுமா பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி போர்டுக்கான லைன் வந்து டிஸ்கனெக்ட் இருந்தது. யூஎஸ்பி போர்டுலேருந்து வர ஆடியோ அவுட்புட் லைன் வந்து டிஸ்கனெக்ட் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா மற்ற ஒயர்ஸ், பாசிட்டிவ் நெகட்டிவ் ஒயர்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கனெக்டாக தான் இருந்தது. ஸோ அது எல்லாமே உள்ளார இருந்தது. ரீசன் தான் கட் பண்ணி எடுத்திருக்காங்க. சர்வீஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் ஒர்க் ஆகலைன்னு சொல்லிட்டு அப்படியே தூக்கி போட்டிருக்காங்க. ஸோ இன்புட் வோல்டேஜ் கொடுக்குற லைனை வந்து நான் டேரெக்டாக போர்டில் சால்வ் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஒயர் வந்து உள்ளே டிஸ்கனெக்டாக இருக்கான்னு தெரியல. அதனால் நம்ம எஸ்எம்பிஎஸ்லேருந்து வரக்கூடிய வோல்டேஜை வந்து நான் டேரெக்டாக போர்ட்லேயே சால்வ் அடிச்சுக்கிறேன். பவர் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு வந்து லைன் ஆன் ஆகிடுச்சு இந்த லைட்டு. பட் யூஎஸ்பி போர்டுக்கு வந்து லைன் வரவே இல்லை. என்ன ரீசன் தெரியல. ஒரு வேளை யூஎஸ்பி ஷார்ட் ஆகிருக்குன்னு தெரில. சவுண்டை அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தா எந்த ஒரு இதுவுமே இல்லை. நம்ம ஆடியோ போர்டுக்கு போகக்கூடிய லைன் வந்து கரெக்டாக இல்லை, அது ஒரு பிரச்சனை. ப்ளஸ் யூஎஸ்பி ஒயரும் வந்து டிஸ்கனெக்ட் ஆகிருந்தது. ஸோ அப்போ அதை கனெக்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த வேலையை பார்க்க ஆரம்பித்தேன். யூஎஸ்பி போர்டுக்கான வர வோல்டேஜ் செக் பண்ணி பார்த்தேன். வோல்டேஜ் செக் பண்ணி பார்க்கல, ரொம்ப கம்மியாக இருந்தது. 1.72 அந்த மாதிரி தான் வந்துச்சு. அப்போ ரெகுலேட்டர் போயிடுச்சு. ஸோ ரெகுலேட்டரை மாற்றலான்ட்டு பழைய ஆம்ப்ளிஃபையரில் ஒன்று கேட்கணும் பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு, அந்த ஆம்ப்ளிஃபையரில் இருக்கிற ரெகுலேட்டர் வந்து நான் டேரெக்டாக இதில் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணி எல்லாமே கரெக்டாக சால்வ் பண்ணிவிட்டேன். இதில் என்ன பிரச்சனைனா கிரவுண்டிங் எங்கேருந்து கிளியராக ஐடென்டிஃபை பண்ண முடியல. ஸோ அதுக்கப்புறம் நம்ம மல்டிமீட்டரில் கண்டினியூட்டி மோடு வச்சு நம்ம அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். ஸோ எல்லாம் கனெக்ட் பண்ணிட்டு பவர் ஆன் பண்ணேன். நம்ம டிஸ்பிளேயில் வந்து கரெக்டாக வந்துச்சு. இப்போ வோல்டேஜ் ரெகுலேட்டர் போயிடுச்சு. ஸோ அதுதான். ஸோ அதனால் வந்து இதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா தூக்கி போட்டிருக்காங்க. நம்ம அடுத்தபடியாக வந்து ஆடியோ இன்புட்கான ஒயர்ஸை வந்து போர்டில் ஐடென்டிஃபை பண்ணி கனெக்ட் பண்ணால் போதும். ஸோ ஆடியோக்கான லெஃப்ட் ரைட் கனெக்ட் பண்ணிட்டேன். பட் காமன் வந்து கிரவுண்டு கொடுக்கணும். ஸோ கிரவுண்டுக்கான லைன் கீழே எங்கே வருதுன்னு சொல்லிவிட்டு நான் போர்ட்லேருந்து அப்படியே செக் பண்ணி ட்ராக் கரெக்டாக வந்துச்சு. அதில் வந்து நான் கிரவுண்டை வந்து சால்டரிங் பண்ணிக்கிட்டேன். வலி தாங்காமல் கதரும் கதறல் உனக்கே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போர்டு பக்காவாக ஒர்க் ஆகுது. ஸோ 75 ரூபாய்க்கு வாங்கினதில் நல்ல ஒரு லாபம் தான். ஸோ கண்டிப்பாக வந்து இது ஒரு நல்ல போர்டு தான். பட் இந்த வோல்டேஜ் ரெகுலேட்டர் தான் இஷ்யூ இல்லை. ஸோ அதை மாற்றிட்டாக்கா நமக்கு கண்டிப்பாக இது வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிச்சு. இதுக்காக இதை தூக்கி போட்டிருக்காங்க. ஏன்னா சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. பட் சர்வீஸ் பண்ணவங்க தெரிஞ்சு பண்ணாங்களா தெரியாமல் பண்ணாங்களான்னு தெரியாது. ஏன்னா நிறைய பேர் பார்க்கறதே இல்லை. ஒர்க் ஆகலைன்னா இது போயிடுச்சு அப்படின்னு சொல்லிடுறாங்க. திருப்பி அவங்க ஒரு 1000 ரூபாய் அந்த மாதிரி கொடுத்து வாங்குகிற சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ நம்ம இந்த வீடியோவில் சொல்ல வருது என்னென்னா, எந்த பொருள் வேஸ்ட்டுன்னு தூக்கி போட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ எல்லாமே ஒர்க் பண்ணக்கூடியதான். சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும். ஏன்னா ஆரம்பத்துலேருந்து நம்ம கூட யூஸ் பண்ணியிருக்கோம், ரொம்ப நேரம் யூஸ் ஆகிருக்கு. அப்போ வந்து அது வீக் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சின்ன சின்ன ஸ்பேர்ஸை மட்டும் நம்ம மாற்றிட்டா கண்டிப்பாக லைஃப் டைம் ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணலாம், பிரச்சனை கிடையாது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஹேவ் அ நைஸ் டே.